வணக்கம். ஒருத்தர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மோடியை குறித்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. மோடியுடைய ஆட்சி குறித்த அந்த வீடியோவை 8 மில்லியன் மக்கள் பார்த்துருக்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஆன் ரோட் இந்தியா அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் ஒரு விளாகர் அவருடைய வீடியோவையும் அவர் தொடர்பான செய்திகளையும் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அப்படி ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய கையில் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு சில விஷயங்களை பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, மோடி அவர்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நான் எந்த நாட்டிற்கு போனாலும், ஏன்னா இவர் ஏராளமான நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணக்கூடியவர், எந்த நாட்டுக்கு போனாலும் நம்முடைய பாஸ்போர்ட்டுக்கு எந்த விதமான மரியாதையோ மதிப்போ கிடையாது. இந்திய நாட்டினுடைய ஷாருக் கானையும் அமிதாப் பச்சனையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்தியாவுடைய பாஸ்போர்ட் மேலே எந்த மதிப்பும் இல்லை. அதுக்கு காரணம் மோடியினுடைய ஆட்சியும் அப்படிங்கிறதால அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், அந்த வீடியோவை 8 மில்லியன் மக்கள் பார்த்துருக்குறாங்க. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு பாஸ்போர்ட் அதனுடைய தரவரிசையை தீர்மானிப்பது எப்படி? இப்போது உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பாஸ்போர்ட், மதிப்புள்ள மிகச்சிறந்த பாஸ்போர்ட் அப்படின்னா சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் மிகச்சிறந்தது, மிகுந்த மதிப்பு வாய்ந்தது. அதற்கு சில காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணங்கிறத நான் பட்டியலிட விரும்புகிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொரு நாட்டுக்கு அவர் போகிறார் அப்படின்னா அவர் கையில் நிறைய பணம் வைத்திருப்பார். இன்னொன்று, அவர் அங்கே சொல்கிற நேரத்தில் போயிட்டு சொல்கிற நேரத்தில் கிளம்பிடுவார். அங்கே ஸ்டே பண்ணிக்க மாட்டார். இப்போ ஒரு 5 நாளைக்குன்னு போயிட்டு 25 நாள் அங்கே தங்குறது, 2 வருஷம் தங்குறது, அதெல்லாம் சிங்கப்பூரை சார்ந்த ஒரு நபர் செய்வதே இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி தான் அவங்கள மிகச்சிறந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது சிங்கப்பூருடன் சொல்கிறது. இன்னொன்று, ஒரு சிங்கப்பூர்காரர் நம்ம நாட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர் நிறைய செலவு பண்ணுவார், அது நம்முடைய நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால உலகிலேயே மிகச்சிறந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிற தரவரிசையில் முதலிடத்தில் இருப்பது சிங்கப்பூர். இப்போ அடுத்தது நான் இந்தியாவுக்கு வரேன். மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது 2014 இந்த பாஸ்போர்ட்டுடைய தரவரிசையில் நம்முடைய இந்திய நாட்டிற்கு 78வது இடம் இருந்தது. ஆனால் மோடியும் RSSம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு, விஸ்வகுருவினுடைய ஆட்சி இந்தியாவில் வந்ததற்கு பிறகு, 56 மனிதனுடைய ஆட்சி இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு 74வது இடத்தில் இருந்த இந்திய பாஸ்போர்ட்டினுடைய மதிப்பு 148வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தி, இதனால் நம்முடைய இந்திய நாட்டிற்கு ஒவ்வொரு வருடமும் ஏறத்தாழ 662 கோடி ரூபாய் இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த செய்தியை பார்க்கும்போதும் நம்ம எங்கேயாவது இந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம அப்படி நடந்து போகும்போது ஏதாவது சுவரொட்டிகளோ அல்லது செய்திகளோ பார்க்கும்போது மோடியும் அமித்ஷாவும் சிரித்து கொண்டே நம் முன்னாடி காட்சி அளித்து கொண்டு